நைட்டு கச்சேரி காஞ்சிபுராதீஸ்வரி चंद्रशेखर गुरु प्रणमामि 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 Bilkana
சந்திரசேகர சந்திரசேகர हंसवदने देवी अम्बा सरस्वती अखिल लोक कलावाणी अम्बा सरस्वती संगीतर कविलालिनी अम्बा सरस्वती अम्बा सरस्वती हंसवदन देवी अम्बा सरस्वती हंसवदन देवी अम्बा सरस्वती மல்லாரி வசதியே பிடிங்க நாங்க பாடல நீங்களே வாசிங்க ஏன்னா முடிய மாட்டாங்க எப்படி வாங்க
केशवास्तवनगे स्वेदो लोकबोलो दत्तामिम्बादर्शनी गुजरातुर्दारितारिष्टि कांची कांचित्कदाशास्त्रजगणपदं पर्णात् शान्तिसत्या पश्यन्ति सत्त्वमागमविदसत्त्वयन्निलोकी ईशं नीलुरुचिरन्तरकं तीर्थाभावं जातु गोपिका अदकान्तमुरतिश्रान्तम् अभिमन्डनवाञ्छया जगादमाधवो जगादमाधवो राधा स्वाधीन भद्रका कुरुयदु नंदन चंदन शिशिर तदेन करेण मयोधन मदसत्रकं अक्रमयोभर मंगल कलश जगोदरे निजगानसा विदुरंगनि स्मरणं गोपिका जीवन स्मरणं विमल भूति शयन रंग वेद वेदांत अमित पावनाथ रंग अखिल रंगा वस्तु वै नमामि वैदूर्य मेघरो सुस्थिर मुगनुंद कस्तूरी रंगा विशदमूर्ति कीर्तिगार विश्व पूजितार जानकी मुखारवी संचरी देव मानवेंद्र मौनी वृंद वंद्य पदयुगार राजवाक्य पालन पुन राजवदन रम्यचर राजराज विक्र पूज्य राजशेखरा जन्मं
श्री जय हरिचरण அவர் வாய் காட்டி பிச்சை கொடுக்கணும்.
தேகி மங்களம் தேகி மங்களம் वृंदावन विहारी लाल की करारविंदे समर्पयामास உனக்கு ஒண்ணு வேணும்னா இந்த உலகத்துல உனக்குன்னு ஏதோ பண்ணிக்காரு. உனக்கு வடை சாப்பிடணும் போல இருக்கா, நீ சனிக்கிழமையா இருக்கேன் அனுமாருக்கு வடமாலை சாத்துவோம். நீ வடமாலை தான் சாத்தி கொடுப்ப. அப்படி போடும்போது அவர் என்ன 25 வடையில 12 வடை நான் எடுத்துக்கிறேன்னு நான் கேட்கிறார். எல்லாத்தையும் ஒன்றுதானே கொடுக்குறாரு. ஆனா நம்மளுடைய எண்ணமானது இப்படிதான் இருக்கணும்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. நம்ம சனாதன தர்மத்துல இப்படிதான் எதுவா இருந்தாலும் சரி. உனக்கு பாயசம் சாப்பிடலாம், குருவாயூர் பண்ணிக்கு நீங்க பாயசம் நிவேத்தியம் பண்ணலாமே. இதுல என்னன்னா 2 விஷயம். உனக்கு பாயசம் சாப்பிடுற ஆசையும் தீர்ந்துடுறது, பகவானுக்கு நிவேத்தியம் பண்றோம் அப்படின்ற புண்ணியமும் சேர்ந்து. இப்ப நம்மளுக்காக நாம எதுவும் பண்ணிக்காம இந்த ஒரு சம்ஸ்காரம்னு பேர் இப்படியே பண்ணிக்க ஆரம்பிச்சோம்னாதான் நம்ம அகங்காரம் மமக்காரங்கள் இந்த சுயநலம் இதெல்லாம் விட்டு நம்ம மேல பகவான் கிட்ட போகணுன்றதுக்கு தான் இத்தனை சத்சங்கம், இத்தனை சீதா கல்யாணமோ, இத்தனை நாமம் சொல்றது, இத்தனை வேத பாராயணம், இத்தனை யோகம் கர்மா எல்லாம் எதுக்குன்னா பகவானோட போய் ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி புனః புனः விசாரிய இதம் ஏகம் சுனிஷ்பன்னம் தேயா நாராயண சதா. எப்பொழுதும் நம்ம மனசு பகவானையே தியானம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏற்பட்டதுதான் இத்தனையும். அதனால நம்ம எல்லாமே பகவத் பரமாத்தான் நம்ம பெரியவாதான் வாழ்ந்து வந்திருக்கா. எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் நடக்கிறது ஆத்துல ஒரு ருக்மிணி கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்றது, எதுவா இருந்தாலும் சரி பகவத் சம்பந்தமாவே இருக்கும். காட்டால எழுந்து ஸ்நானம் பண்ணணும்னா எல்லாரும் இப்ப வெளிநாட்டுல எல்லாம் குளிக்கிறான். எல்லாரும் எது குளிக்கிறான்னா உடம்புல இருக்கிற அழுக்கு போகணும்னு குளிக்கிறான். நாம எது குளிக்கிறோம்? சன்னியாசம் பண்ணணுன்றதுக்காக குளிக்கிறோம். நாம எது குளிக்கிறோம்? சுவாமிக்கு சிவ பூஜை பண்ணணுன்றதுக்காக குளிக்கிறோம். எதுக்கு நாம குளிக்கிறோம்னா போய் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா குளிச்சுட்டு தானே போய் தரிசனம் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையே பகவத் பரமா வச்சிருந்து அப்படிலாம் இருந்த மகான்கள் இருந்த ஊர் நம்ம ஊர். அதனாலதானே நம்ம பாரத தேசத்தினுடைய பெருமை. எத்தனையோ கோவில்கள் கட்டிலாம் பகவானை உண்டாக்கலாம், ஒரு மகானை உண்டாக்க முடியுமா? மகான்றது அத்தனை மகான்களும் போட்டி போட்டுன்னு இந்த பூமியில பிறந்திருக்கா. அப்பேற்பட்ட பூமி நம்ம பூமி. அதுல ஒரு மகான் தான் சத்குரு சுவாமிகள், மருதானந்த சத்குரு சுவாமிகள். எல்லாரும்
நம்ம யாரெல்லாம் ஜெயதானிக்கிறவனாலும் சால்ரா எடுத்து பாடுறோமோ அவருக்கு நம்ம கடன் போட்டிருப்போம் இல்ல. ஏன்னா அப்பேற்பட்ட மகான் அவர் இல்லைன்னா இந்த ருக்மிணி கல்யாணம், சீதா கல்யாணம், ராதா கல்யாணம்லாம் ஏது? பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி இங்கேருந்து ஆந்திராவுக்கு போய் அங்க போயிட்டு பத்ராச்சல ராமதாசருடைய ஜெயதானிக்கிறவனா தான் நீ கலிபோர்னியால பண்ணாலும் சரி, ஆஸ்திரேலியா பண்ணாலும் சரி, எங்க நீ சம்பிரதாய பஜனை பண்ணாலும் ஜெயதானிக்கிறவனான் தான் ஆரம்பிக்கணும். பத்ராச்சல ராமதாசருடைய கீர்த்தனை தான் முதல்ல. இந்த மாதிரி அந்த ஆந்திர தேசத்துக்கு போய் அங்கேருந்து பத்ராச்சல ராமதாசர் கீர்த்தனை எடுத்துட்டு, அன்னமாச்சாரியோட கீர்த்தனை எடுத்துட்டு, அப்படியே ஒடிசாக்கு போய் அஷ்டபதியை எடுத்துட்டு, அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு போய் மீராபாய், அந்த கபீர்தாசர் இவருடைய கீர்த்தனைகள்லாம் எடுத்துட்டு, ராஜஸ்தான் வந்து மீராபாய் எடுத்துட்டு கீர்த்தனைகள்லாம் எடுத்துட்டு, அப்ப நரசிம்ம மேத்தான்னு ஒரு மகான் குஜராத்துக்கு போய் அவருடைய கீர்த்தனைகள்லாம் எடுத்துட்டு, மகாராஷ்டிராவுக்கு வந்து பண்டரிபுரம் பக்தாருடைய அபங்கத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு, கர்நாடக தேசத்தை வந்து வியாசராயர், புரந்தரதாசர், கனகதாசர் முதலிய அத்தனை மகான்களுடைய கீர்த்தனைகள்லாம் எடுத்துட்டு இப்படி பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி இப்படி ஒரு சம்பிரதாய பஜனையை தொடுத்து கொடுத்துருக்காரு. இப்படி பண்ணணும், சீதா கல்யாணம் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அந்த மகான் ஏற்படுத்தல தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான சீதா கல்யாணம், ராதா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. வருஷம் எல்லா இடத்துலயும் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாகவதா ஜெனரேஷனா பண்ணிட்டு வந்துருக்கோம். இத்தனை பெருமையும் அவரோடது. பிரகலாத சுவாமி சொல்லும் போது, உனக்கு எதுவும் பண்ணிக்காத, எல்லாம் பகவானுக்கு பண்ணு, தன்னால திருப்பி வரும் அப்படின்னு. நான் சும்மா சொல்லல. இந்த உலகத்துல வாழற நம்ம எல்லாருமே எப்படின்னா பகவானுடைய பிரதிபலிப்பு. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்க காத்தால ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாரும் நெத்திக்கிட்டு இருக்கிறோமோ, விபூதி இட்டுக்கிறோம், கோபி இட்டுக்கிறோம், நாமம் இட்டுக்கிறோம், அவ சம்பிரதாயத்துல இட்டுக்கிறான். அப்படி இட்டுக்கணும்னா என்ன பண்றேன்? நேரா போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நல்ல விபூதியை குழைச்சி பட்டையா போட்டுக்கிறோம், இல்ல கோபின்னா கண்ணாடி முன்னாடி இட்டுக்கிறோம். இப்படி நாம இட்டுக்கும் போது இப்ப நாம வந்து பிம்பம்னா என்ன? நம்மளுடைய உருவம். அது கண்ணாடியில தெரியறது பிரதிபிம்பம்னு பேரு. இப்ப நீங்க பார்க்கும்போது இந்த கண்ணாடி தெரிய பிரதிபிம்பத்துலதான் உங்களுக்கு நெத்திக்கு இடலன்றது தெரியுது. போட்டு கிடல் வச்சுக்கோங்க. எந்த அசடாவது அந்த கண்ணாடியில தெரிய பிரதிபிம்பத்துக்கு போய் போட்டுடுறதோ என்ன பண்ணுவோம்? எழுத நல்லா குழைச்சி நாம நெத்தியில போட்டுட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணாடியில தெரியாது. அதே போல எப்ப பிம்பமா இருக்கக்கூடிய நம்ம நெத்திக்கு நாம நெத்திக்கிட்டு இருந்தா பிரதிபிம்பத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அது பலன் வருதோ, அதே போல உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் பகவானுடைய பிரதிபிம்பம். நம்ம பகவானுக்கு வந்து எப்படி நம்ம நெத்திக்கிட்டு இருந்தாலே அந்த கண்ணாடியில தெரிவது போல பகவானுக்கு கல்யாணம் பண்ணோம்னா அத்தனை மங்களங்களும் நம்ம ஆத்துக்கு தேடி வரும். இதே ருக்மிணி கல்யாணம், ராதா கல்யாணம் ஒரு ஆத்து வருஷம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? யாராவது ஒரு வாழ்க்கையில ஒரு தடவை தான் கல்யாணம். ஆனா பகவானுக்கு நம்ம வருஷம் கல்யாணம் பண்றோம். அது எல்லாரும் வந்து ஆகாரம் போட்டு வஸ்திரம் வாங்கி நம்ம ஆத்து கல்யாணத்தை விட விமர்சையா நடக்கிறது. ஏன்னா நம்ம ஆத்து கல்யாணம்னா நீ அவனை கூப்பிடல, நான் என்ன கூப்பிடல, நான் வரல அப்படின்னு ஒரு எல்லாம் ஈகோ எல்லாம் இருக்கும். இதுல இருந்து நான் சத்சங்கம் பஜனை நீ கூப்பிட்டாலும் கூப்பிடலன்னாலும் பட்டுக்கோட்டையில இந்த சீதா கல்யாணம் கிளம்பி வந்துட்டே இருப்பா. யாரும் கேட்கவே மாட்டா. யாரும் வருவா, பஜனை பண்ணுவா, ஆகாரம் போட்டா சந்தோஷம், இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருப்பான். சத்சங்கத்துக்காக வருவா. அதனால வருஷம் இப்படி ஒரு இது ரொம்ப இது ஏகாந்தமா ரொம்ப திருப்தியா இருக்கு. நம்ம எல்லா இடத்துலயும் நிறைய சிட்டியில தான் இப்பெல்லாம் பஜனை பண்றோம். எல்லா இடத்துலயும் நாமளும் அப்படிதான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது எப்படி இருக்குன்னா, இது ஆத்துல நம்ம ஏகாந்தமா பண்ணுவது போல நேற்று காத்தால அஷ்டபதி விஸ்தாரமா பாடி எல்லாம் பாடி சம்பிரதாயம் விடாம பண்ணி திவ்யநாம சங்கீர்த்தம், நேற்றுக்கு திவ்யநாம சங்கீர்த்தம்லாம் ரொம்ப நல்லா ஆடினா பாரவதாலாம். அதான் நேற்று கூட சொன்னேன், எல்லாரும் பார்த்தா பாக்குறதுக்கு தான் வயசானவங்க மாதிரி இருக்கா, எல்லாம் 15-16 வயசு மாதிரி அப்படி ஒரு ஆட்டம். எல்லாரும் அவ்வளவு ஃபிட்டா இருக்கா இந்த ஊர்ல. அதனால அவ்வளவு சந்தோஷமா அந்த அவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் அப்படி ஆடினா. எல்லாத்துக்கான உங்களுடைய ஸ்ரத்தை தான். ராத்திரி 11-12 வழி முழுக்க இருந்து பார்த்து இப்ப காத்தால ருக்மிணி கல்யாணம்னு அத்தனை பேரும் நான் நினைச்சேன், சரி இது ஏதோ வீக் டேயா இருக்கு, எத்தனை பேர் இருப்பா என்னன்னே தெரியல. பதில சரியா என்னதானே எல்லாராலையும் வர முடியாது. அவளுக்குள்ள கமிட்மெண்ட்டுக்கு எல்லா ஊர்லயும் அப்படிதான் நடக்கிறது. ருக்மிணி கல்யாணம் வீக் டே எத்தனை பேர் இருக்க போறான்னு நினைச்சுன்னா வந்தேன். ஆனா இங்க சம்பிருத்தியா ஃபுல்லா இருக்கே நீங்க கிராமத்துக்கார எல்லாருமே. நான் பக்தால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரத்தையா இருக்காலும் அவளுக்கு பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார். அதனால மேல திருமாங்கல்ய காரணம் ராமர் அங்க இருந்தாலே சகல மங்களங்களும் இருக்கும். மாமா சொன்னார், அந்த படத்துக்கு 150 வருஷம் முன்னாடியில இருந்தே இருக்கு அப்படின்னு சொன்னார். எத்தனை வருஷமா நடக்கிறது? 89 வருஷம் நடக்கிறது. பத்திரிகை
89 பத்திரிக்கை அடிச்சு பத்திரிக்கை வந்து 89 வருஷம். அதுக்கு முன்னாடி ஆத்துல 8 வருஷம் இருந்தது. ஏய், ரொம்ப சந்தோஷம். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாம இருந்திருப்பா, தான் இருந்திருப்பா. அதனால 89வது வருஷம்னாரு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எத்தனை பாகவதால் வந்து பாடியிருப்பா. அதுல எனக்கு பண்ணக்கூடிய பாக்கியம் நம்ம கணேச மாமாவால எனக்கு கிடைச்சது. ஏன்னா எத்தனை பேர் வந்து எத்தனை மகான்கள் வந்து சொல்லும் போதே புதுக்கோட்டை அப்பா தான் வந்து இங்க எல்லாம் பண்ணினார்னா அவர் எப்பேற்பட்ட பாகவதர். ஏதாவது ஒரு அபேட்சை உண்டா, எல்லாரையும் நாமம் சொல்ல வைக்கணும்ன்றதுக்காக அவதாரம் பண்ணினார். வேற ஏதாவது அபேட்சை உண்டா அவருக்கு? இந்த காலத்துல எத்தனை வசதிகள் வந்துருக்கு. நாம நினைச்சா வண்டியில ஏறுறோம், அங்க போய் கார்ல இறங்குறோம், எல்லா சௌகரியங்களும் இருக்கு. ஏதாவது முன்ன பின்ன இருந்தா போன்ல சொல்லிக்கிறோம், எத்தனை வசதிகள். ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் உண்டா? கிளம்பினதுதான், வந்தா மழை பெய்ஞ்சதுன்னா நடந்து வர வேண்டியதான், மண்டி மாட்டினா மாட்டினதுதான். எத்தனை சமங்கள் மீறி அவ முதல் நாளைக்கு வந்து இப்ப அத்தனை வசதிகள் இருந்தும் நம்மளுக்கு ராத்திரி 11 12 மேல தாண்ட மாட்டேங்கிறது. இது அவெல்லாம் விடிய 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 பாடி திருப்ப காதால இருந்து ஸ்நானத்தை பண்ணி சந்தியானம் பண்ணி அடுத்த ருக்மிணி கல்யாணத்தை ஆரம்பிச்சிருவான். வம்சவர்த்தி எப்படி அவளுக்கெல்லாம் தெரிந்திருந்தது, என்ன பண்ணினான்றது நாமம் தான் திரும்ப கொடுத்துருக்கு. அவள் அதுல ஒரு ருச்சி. அந்த பரீட்சத்துக்காக கேட்கும் போது 7 நாள் போட்ட கால் பெரட்டாம சுகாச்சாரியால் சொன்னது பெரிய விஷயமா. அவர் பிரம்மனிஷ்டர் சொல்லுவார். போகபோக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருந்த ராஜா கேட்டானே, எப்படி கேட்டான் 7 நாளைக்குன்னா, நம்மளுக்கு ருச்சி இருந்ததுன்னா அழுக்காது. ஒரு காஃபி தானே தினமும் தானே குடிக்கிறோம். நேற்றுக்கு பாடின பாட்டே இன்னைக்கு பாடுறாருன்னு கேட்போம். ஆனா அதே காஃபி முதல் டிகாஷன் நேற்றைய விட இன்னைக்கு ருச்சியா தான் இருக்கு, எல்லாரும் குடிச்சிருந்தா இருக்கும். ஏன் குடிக்கிறதுன்னா அதோட ருச்சி. ருச்சி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 5 காஃபி குடிச்சாலும் அழுக்காது. அதே போலதான் ருச்சி இருக்க 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 எல்லாம் நடக்கும். அப்படி ஒரு மகான்கள் அவெல்லாம் வந்து அடுத்த அவளுடைய புத்திரால் சஞ்சீவி பாவதர் எல்லாரும் வந்து இப்படி ஒரு ஒரு உற்சவமானது மேல 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 விமர்சையா நடக்கிறதுன்னா அதுக்கு ஒரு மகான் காரணமா இருந்து ஆரம்பிச்சு வச்சாதான் அது நடக்கும். அவளுடைய ஹஸ்த விசேஷம், அவளுடைய பாட்டுடைய சாநித்தியம், அவ சொன்ன பகவான் நாமும் அவ பண்ணி இந்த வீதியில் நடந்து போய் உற்சவத்தை எடுத்தது வருஷா வருஷம். இன்னும் கூட ஒரு கல்யாணமா ஆரம்பிச்சது இன்னைக்கு 3 கல்யாணமா பண்ணிட்டு இருக்காரு. 4 கல்யாணம், ராதா கல்யாணம், வெங்கடேச கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், சீதா கல்யாணம். இது ஒரு யூனிக்கா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப. அதனால ரொம்ப திருப்தியா இருக்கு. 4 கல்யாணம் நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லை. நாங்க திருவனந்தபுரம் போவோம், அங்க 3 சந்நிதி இருக்கிறதுனால 3 கல்யாணம் பண்ணுவோம். அங்க சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம் ஒரே மாதிரி அப்படியே பிரபலம் மாத்தி மாத்தி சொல்லி உங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். இங்க 3 நாளா இருக்கு. இது நான் இப்பதான் முதல் தடவை கேள்விப்படுறது. மேல மேல எல்லா கல்யாணங்களும் பகவானுக்கு ஏன் பண்றோம்னா தச்சாத்மனே பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீ. அவருக்கு பண்ணி பார்த்து அழகு பார்த்தாலே பகவான் அது எப்படி அந்த பிரதிபிம்பத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது வந்துடும் நம்மளை தேடி கண்டிப்பா. அதுதான் பகவான் சொல்றார். அதனால 100 கோடி நாமம் எழுதி வச்சிருக்குன்னு சொன்னார். எப்பேற்பட்ட சாநித்தியம். ஒரு நாமம் 1000 வரத்துக்கே பதின்றால் சொல்லும் போது நீ வந்து புண்ணியம் இருந்தாதான் நாமம் சொன்னா புண்ணியம், நாமம் சொன்னா புண்ணியம்ன்றது இல்லப்பா. புண்ணியம் இருந்தாதான் வாயில நாமமே வரும். நீ வந்து எத்தனை பேருக்கு பத்திரிக்கை அனுப்புறோம், எத்தனை பேர் வாங்குவோன்னு கூப்பிடுறோம். ஆனா சத்சங்கத்துக்கு வந்து இங்க வந்து கலந்துக்கணும்னு பகவான் யாரை நினைக்கிறாரோ அவரால் தான் வரும். இதுதான் உண்மை. அதனால இத்தனை பேரும் உங்களை பகவான் ஸ்மரிச்சிருக்காரு. பகவான் ஸ்மரிக்கலன்னா இங்க வரணும். என்னையும் ஸ்மரிச்சிருக்காரு அவர் இங்க வந்து பண்ணணும்னு இந்த வருஷம். அதனாலதான் வந்திருக்கேன் நானும். இல்லைன்னா மனுஷ பிரயத்னத்துல ஏதாவது நடக்குமா? நாம என்னதான் பிரயத்தப்பட்டாலும் அவர் ஒண்ணு தனியா வச்சிருப்பார். அது என்ன நடக்கிறதோ அதான் நடக்கும். அப்படிப்பட்டது அது மாதிரி அத்தனை நாமும் எல்லாம் சாநித்தியமா இருக்கு. இந்த இடமே பஜனை பண்றதுக்கு திருப்தியா இருக்கு. ஏகாந்தமா எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு 1000 பேர் இருந்து அவங்க பேசுன்னு இருந்தாங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு 40 பேர் 50 பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் வாங்கி பாடி இந்த மாதிரி உற்சாகமா இன்வால்மெண்டோட இருந்தாங்கன்னா அது பக்கா சங்கம்ய அந்யோன்யம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது ரொம்ப திருப்தியா இருக்கு. மேல திருமாங்கல்ய தாரணம் இப்ப ஏற்பட்ட இது கொடுத்த நம்ம கணேச மாமா பேர் தெரியும். பாக்கி எல்லாருமே இங்க வந்தா ஏதோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே இருக்கா. எல்லாரும் ரொம்ப ஸ்ரத்தையா இருக்கா. நம்ம தஞ்சாவூர் ஜில்லால வந்து இந்த பக்கம் எல்லாம் இவ்வளவு ஸ்ரத்தையா நான் பார்த்தது இல்லை. எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால எல்லாரும் என்ன பண்ணுவா, அவளுடைய கெத்தா தான் இருப்பா எல்லாருமே. ஆனா இங்க பார்த்தா எல்லாரும் வந்து அப்படி ஒரு வினயமா இருக்கா. ஆச்சரியமா இருக்கு எனக்கு இந்த கிராமத்துல. அதே மாதிரி சுத்தி பச்சை பச்சைன்னு ரொம்ப நல்லா இருக்கு ஊரு. அதனால அதே மாதிரி ஊருக்கு ஏற்றது போல எல்லாருடைய மனசும் வந்து ரொம்ப நிர்மலமா ரொம்ப வினயமா இருக்கா. ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் வந்து பகவானுடைய கிருப்பையில அவன் மேல் மேலும் குடும்பத்துல எல்லா க்ஷமங்களும் வந்து சௌக்கியமா இருக்கணும்னு இந்த சமயத்துல ராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுது.
கோடிகளே ஆன்மீக பெருமக்களே இங்கு வந்து அமர்ந்து இருந்து ருக்மிணி கல்யாணத்தை பரவசத்துடன் பார்த்து கேட்டு மகிழ்ந்து இசையை கேட்டு மகிழ்ந்து
அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த ஸ்ரீ ராமநவமி மகோத்சவ பெருவிழா கமிட்டியின் சார்பாகவும் அக்ரஹாரத்தின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அவனர்களால் அவன்தான் வணங்கி அவருடைய அருள் இல்லை என்றால் எதுவும் இல்லை. அப்பேற்பட்ட அருள் பெற்ற பாக்கியசாலிகள் முன் பேசுவதற்கு நானும் பாக்கியம் செய்திருக்கின்றேன். ஏன்னா எத்தனையோ பேர் வருவா, கோவிலுக்கு வாசல் வந்துருவா. அங்க ஒருத்தர் நண்பர் வருவான், தம்பி இங்க போயிட்டு வருவான், ஒரு சினிமாக்கு எங்கேயா போவான்னா வாசலோடு அவன் பைக்ல ஏறி போயிட்டே இருப்பான். அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏன்னா அங்கேயும் ஒரு கெடுக்கிறதுக்கு அங்க வந்துருவாங்க யாராவது. அதுலதான் அந்த நவகிரகங்களுடைய பாதிப்புகளும் நம்மளுடைய கர்மாவும் அங்க வேலை செய்யணும். நல்ல கர்மா இருந்ததுன்னா நல்ல இடத்துக்கு வர சொல்லும், கர்மா மாறி இருந்ததுன்னா மாறி போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இப்ப வந்து ருக்மிணி கல்யாணம். ருக்மிணி கல்யாணங்கிறது யாரு? அவருடைய அப்பா மொத்தம் 6 குழந்தைகள் இருக்கு. ருக்மி, ருக்மாங்கதான், ருக்மாபு, ருக்மபாகு, ருக்மவேதி, மொத்தம் 5 பசங்க. கடைசியா பிறக்கிறது பொண்ணு. விதர்ப்ப நாட்டினுடைய அரசராக இருக்காரு. இந்த பொண்ணின் மீது தனிப்பட்ட ஒரு ஆசை, அபிலாஷைகள், ரொம்ப பாசம், எல்லாம் நேசம்லாம் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. 6வதாக பொண்ணு பிறந்த உடனே பையங்களை பார்த்தா ஆரிச்சாமின்னு சொல்லிட்டு மோசமா இருப்பான்னு சொல்றது. பொண்ணு 6வதா பார்த்தா அதிர்ஷ்டமா இருப்பா. அவர் மடியில எப்பொழுதும் வந்து மடியிலேயே அந்த குழந்தைய வச்சு தாளாட்டி பாலூட்டி பேசிக்கொண்டே இருப்பாராம். ருக்மிணி மேல அவ்வளவு ஒரு பக்தி, அதாவது ருக்மிணியை வந்து அவ்வளவு ஆசை இருக்கு. தாய் மகளுக்குள்ள ஒரு பந்தம். அந்த பந்தம் அந்த காலத்திலேயே அந்த மகாராஜாக்கு இருந்திருக்கு. பீஷ்ம மகாராஜா, பேர் பீஷ்ம மகாராஜா. அப்படி இந்த ருக்மிணி மேல ரொம்ப அன்வேணுமா அது. அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? நம்ம இப்ப சினிமா பார்த்துட்டு இருக்கோம், டிராமா பார்த்துட்டு இருக்கோம், எப்பொழுதும் செல்லமே நாடகத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி அவர் எப்பொழுதுமே கிருஷ்ணனுடைய கதைகளை மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்தாங்க. நம்ம என்னென்ன ஊட்டி வளர்த்துட்டு இருக்கோம் தெரியும். கர்ப்பமா இருக்கும்போது சினிமாவுக்கு போறோம், டிஷ்யூங்கிறோம், அது வயசுலேயே டிஷ்யூம் இந்த குழந்தையின் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி கட்டி போட்டு தான் வெளில வருது. காரணம் வந்து நம்மளுடைய தவறான நடவடிக்கைகள் தான். நம்ம ஆனால் குறைச்சிக்க மாட்டோம். பேப்பர் கேட்டுட்டு 2 காலத்துக்கு உள்ள வாங்கி உள்ள விட்டுட்டு போயிடணும். இது நமக்கு உள்ள மைனஸ் பாயிண்ட். அங்க அப்படி இருக்கும்பொழுது அந்த குழந்தை வந்து கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டு 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 கிருஷ்ணனையே அடையணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த குழந்தை வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல ருக்மாங்கதன் வந்து இளவரசன். ருக்மாங்கதன் என்னன்னா சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ட்டு ஒரு சிசுபாலன் யாரா, சிசுபாலன் பிறக்கும்பொழுது கழுத கத்துறது, 3 கண்ணு அவனுக்கு இருக்கும். அவனை பார்த்தா கோர முகமா இருப்பான். அப்பேற்பட்டவன் சிசுபாலன். இந்த சிசுபாலனுடைய கதைகள் வந்து தனியா வரும். அவனுக்கு அந்த அங்கங்கள்லாம் மாறி அவன் அவலட்சணம் போய் நல்ல லட்சணமா வரக்கூடிய சூழ்நிலை தான் அவன் வந்து பிற்காலம் நல்லதா இருக்கும். ஆனால் அதாவது சகோதரனுக்கு இளவரசனுக்கு வந்து ருக்மிணியை வந்து சிசுபாலனுக்கு கொடுக்கணும். ருக்மிணியோ காதல் வயப்பட்டு இருக்கின்றால் கிருஷ்ணன் மேல. அதற்கு காரணம் அவருடைய தந்தை. தந்தை என்ன சொல்றாரு? முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய கதைகள் மட்டுமே, அவருடைய வீர பராக்கிரமங்கள் மட்டுமே சொல்லிட்டு. இந்த கிருஷ்ணன் வந்து ஒரு லட்சுமி நாராயணனுடைய அவதாரம் இல்லையா? அப்படிங்கிறது வந்து ருக்மிணிக்கு இப்ப தெரியவே தெரியாது. அதனாலதான் ருக்மிணி கல்யாணம் ரொம்ப வைஷ்ணவ கல்யாணம் ரொம்ப விசேஷமானது. யாராருக்கு எதுல ஆசை இருக்கோ இந்த கல்யாணத்தை பார்த்தவாளுக்கு அந்த ஆசைகள்லாம் நிறைவேறுவாங்க. ஐஏஎஸ் ஆகணும் நினைச்சீங்கன்னா நிச்சயம் ஆவீங்க. ஆனா இதுல வந்து அந்த ஈடுபாடு இருக்கணும், சிரத்தை. மாமா சொல்லுவா இல்லையா, சிரத்தை. எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் சிரத்தை இருந்ததுன்னா அந்த காரியம் பரிபூர்ணமா சித்தி அடையும் என்பதற்கு தான் சிரத்தை. அந்த சிரத்தை அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணனையே அடையணும்னு நினைக்கணும். இந்த மாதிரி இருந்துதான் அந்த விதர்ப்ப நாட்டில வந்து ருக்மிணியை தூக்கின்னு போய் திருமணம் செய்து கொள்கிறார். அப்பேற்பட்ட இப்ப நம்முடைய அரங்கத்துல அந்த ருக்மிணி கல்யாணம் மிக அருமையாக பாகவத உத்தரவர்களால் நடத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் கணபதி பத்தி நம்ம சொல்ல வேணுங்கிறது கிடையாது. அவருடைய ஜீனே அந்த 2 எழுத்து மந்திரத்தினால அந்த ரத்தம் ஓடிட்டு இருக்கு. ராமா அப்படின்னாலும் சரி, கிருஷ்ணா என்றாலும் சரி, கோவிந்தா என்றாலும் சரி, அந்த உடல் முழுக்கவே அவருக்கு வந்து பிளட் இல்லை. நமக்கெல்லாம் பிளட் தான் ஓடிட்டு இருக்கு, அவருக்கு நாமா தான் ஓடிட்டு இருக்கு. நேற்று பண்ண திவ்ய நாமம் 1 நிமிஷம் பிரமாதங்கிறது இல்ல, நிறைய பேருக்கு வரும். நான் நிறைய பாகவதரை பத்திரிக்கை ரொம்ப பேர் சொல்லப்பட ரொம்ப மிகப்பெரிய பாகவதரா இருப்பேன். காலம் போக்குவரத்து எல்லாருக்கும் சித்தனை நீ பாடிட்டு சொல்லி அசிஸ்டன்ட் கொடுத்து அப்படியே வெளியில போய் உட்காந்து வந்து போட்டு விசிறிக்கிட்டு அப்படி கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் நடுவில் வருவார். ஒரு அபிநயம், ஒரு இது, அவருக்கு ஒரு கை தட்டு வாங்குவார், திருப்பி போய் உட்காந்துப்பார். அப்புறம் அவர்களுக்கு பட்டாடைகள் போட்டி இருந்து அதுவும் நடந்துதான் இருக்கு. ஏன்னா அரசியல்வாதி மாதிரி இருக்கக்கூடிய ஆளும் இருக்கிறார். இங்க யாரே இல்லாட்டாலும் கிருஷ்ணன் இருக்கான், யார் இருக்காரோ இல்ல பகவான் இருக்கான்ங்கிற நம்பிக்கை இந்த சிரத்தையோடு பஜனை செய்கின்ற காரணத்தினால்தான் இந்த பஜனையே பரிணமிக்கும்.
பகவான் என்ன பண்ண கொடுக்க போற பைசா இவாளை எப்படியா திருப்திப்படுத்தணும், கணேசனாவை திருப்திப்படுத்தணும், பிச்சனாவை திருப்திப்படுத்தணும், வந்திருக்க விஜயகுமாரை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி அந்த முகம் மாற்றம் ஏற்பட்டுனா சிறுத்தை உண்டாயிடும், பக்தி அங்க இருக்காது. அவ யாரையுமே கவலைப்படல, எத்தனை பேர் வந்தாங்கிறத பார்க்கல. ஆனால் ஆரம்பித்த அந்த டெம்போ, அந்த பக்தி, அந்த சிரத்தை இறுதி இப்போ வரல முடியும். இதெல்லாம் செய்வதற்கு ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியத்தை அவருக்கு அருள் இருக்கின்றான் இறைவன். நம்ம எல்லாம் பொறாமப்படக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் இறைவன் கொடுக்க மாட்டான். அதுக்கு நல்ல பூர்வ புண்ணியத்தினால நமக்கு நல்ல இடமா இருக்கணும். அதுல போய் எல்லாரும் நல்ல கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கணும். நிறைய ராகுக்கு எது உட்கார்ந்து அது தெரிஞ்சு வேறதான். அவருக்கு நல்ல கிரகங்கள் உட்கார்ந்து அவளை அவா மூலமாக அவளுடைய பகவத் பாத தூளிகளை தொட்டு நாம் சிரசில் வைத்திருந்தால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகும். ஆகையினால அப்பேற்பட்ட ஒரு மகான் வந்திருந்து, ஏன்னா ஈடுபாடு அவர் அவருக்கு நான் கேள்விப்பட்ட வரணும் லாங்குவேஜ் தெரியுங்க. அடுத்து கோசாலயம். கோசாலயம் நம்ம விஜயகுமார் ஜானே நமக்கு தெரியும். கோசாலையை பற்றி நிறைய பேர் முகச்சுழிச்சு போகிற இடத்துல கோசாலையே கடந்து அதுக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர். நிர்வாகம் ரொம்ப எதுவுமே அந்த நிர்வாகம் அவர் எளிமை கிடையாது. 1400 பசுமாடுகளுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. மிகப்பெரிய முடியாது. 1400 பசுமாடு 100 லேபர் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது. அது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வரணும், கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். சரி வந்துட்டா கேட்டுட்டா அடுத்த என்ன பண்ணணும், சிறந்தையா அதில் ஈடுபடணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்மள்கிட்ட நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை நாம் என்று பெறுகிறோமோ, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாம உறவு கிடையாமல் இருக்க வேண்டும். அப்ப உள்ளம் எங்க இருக்க வேண்டும் என்றால் இறைவனை பற்றிய சதா சிந்தனையில இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எதுவும் தன்னால கிடைக்கும். இவர் 1400 நாளைக்கு இருந்தா இன்னும் நீங்களும் அதை செய்யலாம். காரணம் சிரத்தை தான். பகவானுடைய கைங்கரியம் பகவானுக்கு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கணும். பகவானுக்கு எதை செய்யறீங்களோ பர்சனல் நெத்தை போட்டு பகவானுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது நம்ம புதுகலமா இருக்கணும்னு சொல்றேன். அப்ப இதெல்லாம் காதல வாங்கி இதை விட்டு வேலைக்கோ கவனம் சேர்த்தோம்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால இந்த மாதிரி சட்டங்களை வரும்பொழுதுதான் சனாதன தர்மங்கள் போற்றப்பட்டிருந்து சனாதன தர்மங்கள் வாழுகின்றது. நாம் வந்தாதான் நம்மளுடைய பையன் வருவான். நமக்கு நான் அடிக்கடி சொல்ல, நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கிராமத்துல ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்து சென்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம இருக்க முடியும். ஆகையினால நம்ம முன்னோர்களை என்னைக்குமே மறக்க கூடாது. அவர்கிட்ட இப்ப என்ன பெருசா பொருளாடி சொல்லுவோம்னா, நம்ம முன்னோர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ், அந்த மைனஸை பெருசா பேசுவான். அவர் செஞ்சிருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் 99% இருக்கு, அதை மறைச்சிருவார். குழந்தைகள் அதை கேட்டு வளரும். இப்ப பீஷ்ம மகாராஜாக்கு ருக்மிணி எதை கேட்டு வளர்ந்தா, கிருஷ்ணனுடைய லீலைகளையும் கிருஷ்ணனுடைய எது கேட்டு வளர்ந்தா நல்ல மாதிரியா வளர்ந்தது. ஆக ஊட்டுவது நம்ம குழந்தைகளுக்கு ஊட்டக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருக்கணும், நல்ல கருத்துக்களா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் ஒரு நல்ல சந்ததி ஏற்படும். நல்ல சந்ததி ஏற்பட்டால்தான் அடுத்த தலைவலி இங்க 4 கல்யாணத்துக்கு 5வது கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோமே, இத்தனை பேர் இருக்கமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வரணும். இல்லைன்னா நாளையும் ஒரே நாள பண்ணிடுவோம், பல நாளா போட்டு இருக்க முடியாது. இப்படி ஒரு அசனத்தை வந்துடும். இந்த அசனத்தை பாதைக்கு போகாமல் இருக்கணும்னா நாம் மட்டும் இந்த பஜனை கலந்து கொள்ளக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைய ₹1,00,000 சமாச்சாரம் பரவாயில்ல, அவனை அடிக்க வேண்டிய இடத்த அடிச்சு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டு இங்க சேர்க்கணும். என் பொண்டாடி சொல்லிட்டு என் புள்ள சொன்னா கேட்க மாட்டான், எங்க ஒய்ஃப் சொன்னாலும் கேட்பா, என்னையே போக வேண்டாம்னு சொன்னா நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் இப்ப நிலைமை. ஆண்களுடைய பரிதாப நிலைமை பல பேருக்கு இல்லையா? உண்மைதானே? அடுத்த சந்ததிக்கு எங்க போறது? அடுத்த சந்ததி இதை எப்படி வளர்க்க? கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. அதான் சம்சாரங்கிற மின்சாரம் இருந்தா தான் ஜெகஜோதியா விளக்கறியும். நீ சொல்றதும் அங்க 5 பேர்ல ஒருத்தர் வேணா கல்யாணம் பண்ணிக்காம அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். நீங்க பெக்கிறதே ஒண்ணு, அதுவும் வேண்டாம்னு போயிட்டீங்கன்னா என்னப்பா பண்றது? முடியாது. அதான் சொல்றேன், பீஷ்ம மகாராஜா அவர் பீஷ்மர் வேற, இந்த பேருடைய பேர் பீஷ் மகாராஜா. விதர்ப்ப நாடு, அந்த ஊருக்கு பேர் குண்டினபுரம்னு பேரு, அந்த தலைநகருக்கு பேரு, அந்த இடத்துல பேரு குண்டின நகரம் பேரு. பீஷ்மராஜா ருக்மியை வளர்த்து இது மாதிரி திருமணங்கள் செய்து கொடுத்தார். அவரே திருமணம் செய்த மாதிரி இருந்தது. அண்ணா பண்ணி வச்ச ஒரு கம்மியானது. அப்பேற்பட்ட மகான்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய நடத்தக்கூடிய இதெல்லாம் நாம் கேட்கறதுக்கு பாக்கியம் பெற்றிருக்கின்றோம்.
அவளை பார்க்கறதுக்கே நம்ம பாக்கியம் பெற்று இருக்கிறோம். அவர்கள் அருளாசி வழங்கியிருக்காங்க. இது மாதிரி நான் இந்த ஊர்லையும் பார்க்கறேன் இங்க நடக்கிறதுன்ட்டு. அதை கேட்கும் போதே எனக்கு உடனே உடம்புல வந்து மயிர்பட்டு ஏற்பட்டது. ஏன்னா சில நல்ல விஷயங்கள் நம்ம உள்ளூர வாங்கி செஞ்சுட்டு தான் இருக்கோம். நம்மளோட குறை இல்லை, இன்னும் நிறைய செய்யணும். நாம் செய்து கொண்டிருக்கின்றவை தவிர நம்மளுடைய குழந்தைகளை செய்யுச்சுனா பாவம். நான் தூக்கும் பையன் நம்ம தூக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணனா பையனுக்கு வலிக்குன்னு சொல்லி பையன் நம்ம தூக்குறோம். நம்ம அப்பா அம்மா அப்படி வளர்க்கல. 6 வயசுல 5 வயசுல பையன் தூக்க சொன்னா, நீ தூக்கிட்டு வா, இது போய் குளிச்சுட்டு வா, அது போய் பண்ணிட்டு வானா. இன்னைக்கு பொத்தி 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 வளர்த்து அவன் கடைசி வந்து நம்ம கைக்குள்ள அந்த பொண்டாட்டி கைக்குள்ள அப்புறம் அப்படியே போயிடலாம். முடிஞ்சு வச்சு சகாப்தான் ஓவர் பினிஷ் இல்லையா? நம்ம அதை கொஞ்சம் மாத்தணும். அவங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தையும் இதையும் கொடுக்கணும், வளர்க்கணும், நல்ல சந்ததிகளை உருவாக்கணும். அந்த நல்ல சந்ததிகள் இதுல கலந்து கொள்ள வேண்டும். இது மேலும் 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 சிறப்பாக வளர்வதற்கு இங்க இருக்க நம்ம முன்னோர்கள் எப்படி நம்மளுக்கு ஆக்கியை கொடுத்து இதை வளர்த்துக்கிறார், அந்த ஸ்தானத்துல இப்ப நம்ம இருக்கோம். நம்ம கொஞ்சம் ஒதுங்காம ஏதாவது திடீர்னு ஒன்னா 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வரணும், அந்த பழங்களோட பாலை வந்து போயிட்டு வந்துருப்பாங்க, என் பிள்ளை எடுப்பாது பைக் எல்லாம் எடுத்து போகக்கூடாதவன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் எப்படி இதை கலந்துப்பாங்க. இப்ப அந்த சிரமம்லாம் இல்லை. ஒரு காலத்துல அந்த சிரமம்லாம் நம்ம பட்டிருக்கோம். இந்த கிராமத்துல பெட்வாஸ் லைட்ல இன்னும் சொல்ல போனோம்னா எவ்வளவு சிரமங்கள் பட்டு இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னா அந்த அருள், பரிபூர்ண அருள். பையன் காலேஜ் படிக்கிறான், புருஷனுக்கு 65 வயசு, அம்மாக்காரி சிலிண்டர் தூக்கிறதுக்கு புருஷனை கூப்பிடுறான். குழந்தையால முடியாது, மாடியில கொண்டு வந்து அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் தான் சொன்னது பேச்சு கேட்பாரு. நம்ம வளரக்கூடிய அந்த சிறாரின் மேலேயும் தப்பு இல்லை. வளர்க்கக்கூடிய பெற்றோரை பண்ணக்கூடிய தவறுகளினால் இன்றைக்கு சமுதாயம் சனாதன தர்மத்தை தடுத்து விடுத்து வெளியே போயிட்டு. அப்ப தப்பு எங்க இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. யார் திருந்தணும்? நம்ம தான். நம்ம திருந்தினால் நம் தலைமுறை வளரும், நல்ல வளரும், வாழ்வாங்க வளரும், வாழ்வாங்க. இதெல்லாம் நல்ல நிகழ்ச்சியில நமக்கு பேரும் புகழ் இருக்கு. குழந்தைகளுக்கு அது வரணும்னா அவளை இதெல்லாம் சிரமப்படுத்த சிரத்தையை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிரத்தையோடு இதை செய்யணுங்கிற ஒரு மூலத்தை நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அண்ணா வந்து முரளிதாஸ் நம்ம பத்திரிகையில போட்டிருக்கோம். கணபதி தான் அவருடைய பேரு. முரளிதாஸ், விட்டல் தாஸ், முரளிதாஸ். அவருடைய கைங்கரியங்கள் மகத்தானது. அந்த மாதிரி கைங்கரியங்கள் நம்ம மனசால கூட நம்மளால ஒரு நாள் செய்வது என்பது இயலாத காரியம். ஒரு 100 பேரை இன்னைக்கு 2 வேலையால வச்சு வேலை வாங்குறதுக்குள்ள பிராணம் போகுது நமக்கு. அவனை வெட்ட சொல்லிட்டு நம்ம தான் வைக்கிறோம். அவன் மேஸ்திரி பார்க்குற மாதிரி ஆயிடுது. ஏன்னா இன்னைக்கு நிலைமை அது மாதிரி இருக்கு. ஒரு 100 பேரை வைத்து 1400 மாடுகளை வைத்து பராமரித்து அதோட வேத பாடசாலைக்கு இப்ப நிர்தாந்த பார்த்த வேத பாடசாலை படித்தவா 2 பேர் தான். அண்ணன் பேர் 2 பேரும் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கார். அவருடைய பேர் வந்து கோயம்புத்தூர்ல வந்திருக்கு. அவ ட்வீட்ஸ் கோபி அண்ட் கிருஷ்ணா. சந்தோஷ் கிருஷ்ணா சார். சந்தோஷ் கிருஷ்ணா பேரு. வேத பாடசாலை பயின்றவர்கள். இன்னைக்கு வந்து நம்ம வேத பாடசாலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறோம். வேதம் படிச்சுட்டு வந்தா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம ரொம்ப நல்ல எண்ணத்துல இருந்துட்டு இருக்கோம். அது இன்னொரு சாப்டர், அது ஒரு பக்கத்துல இருக்கு. நிறைய திருந்த வேண்டியதுதான். இந்த தலைமுறை திருந்தினால்தான் இந்த சனாதன தர்மமும் இந்த பிராமணியமும் வளரும். அப்ப இது வளரணும். நம்ம நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. பையனை வெளிநாடு அனுப்புறதுக்கு ரெடி ஆகிருக்கோம். லண்டன் பொண்ணா இருந்தா பரவாயில்ல, கல்யாணம் பண்றது அன்னைக்கும் பார்த்து மனுஷார் கட்டி வச்சு சந்தோஷப்பட்டு போட்டோ எடுத்துக்கிறோம். வெக்கக்கேடு விளம்பரப்படுத்திக்கிறோம். வெக்கக்கேடு விளம்பரப்படுத்திக்கிறோம். வேதம் படித்த வாழ்க்கை மதிப்பு கொடுக்க தவறுகின்றோம். வெக்கக்கேடுக்கு விளம்பரப்படுத்தி கிரீடம் வச்சு அலங்கரித்துக் கொண்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம மாத்திக்க வேண்டிய ஒரு தருணம். இந்த தருணத்தை விட்டுவிட்டால் இந்த சனாதனங்கிறது இங்கே விடும். அந்த மாதிரி குழந்தைகள் வளர்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். அண்ணா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாய் பேரு 1996 97 இங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கின்ற அண்ணா பேர் 2 பேரு. இப்ப அதெல்லாம் வந்திருந்து இந்த அண்ணா பழைய கீத்துக்கோட்டை அதெல்லாம் தெரியும் அவருக்கு. இங்க வரும்போது அதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தார். கீத்துக்கோட்டாருக்கு இப்படி இருக்கிற வந்து பார்த்த உடனே அவருக்கு 26 வருஷம் பகவான் பாருங்க. அவனவர்களால் அவன்தால் வழங்கிமே திருப்பி ஒரு தடவை கூப்பிட்டு நீ தாப்பா வாசிக்கணும், நீ வா அப்படின்னு சொல்லி பல வருடங்கள் கழித்து ஒரு 26 வருடங்களுக்கு மேலாக கழிந்த பின்பும் இந்த ராமர் அவர் விடாம இங்க அழைச்சிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி திருமணம் சாய் பிரசாத்ங்கிறது எல்லாரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாய் பிரசாத் அடிக்கடிக்கு வந்திருக்கார். அவருடைய ஓன் பிரதர் இவர்.
அப்பேற்பட்ட ஒரு சிறந்த உரிமையான அவருடைய வாசிக்கக்கூடிய நுணுக்கத்தை பார்க்கிறோம். இவர் ரொம்ப இங்கிதமா இவரை தாண்டி போகாம பாடவாளுக்கு என்ன அனுசரணையா இருக்கணுமோ அதே மாதிரி பாடவாளை கண்ட்ரோல் பண்ண போறோம். அடுத்து போவோம். நேரம் ஆச்சு, நிறுத்திக்கோ. நிறைய ஏகவேட ஆர்டிஸ்டா நான் பார்த்தாள் தான். ஏகவேட ஆர்டிஸ்டா என்ன அர்த்தம்? எந்த நிகழ்ச்சியுமே பாதியில முடிக்கிறோம். பேரு ஏகவேடு. பாதியில முடிச்சு விடணும், இல்லது பவ்யம் இல்லாம நடந்துக்கிட்டா ஏகவேடு அர்த்தம். அந்த மாதிரி அப்படித்தான் இன்னைக்கு எல்லாருமே எடுத்துருக்கு. அதனாலதான் அந்த ஈடுபாடு உடையவா, அந்த கிருஷ்ண கானத்தின் மேல ஈடுபாடு, வாசிக்கும் பொழுது அவர் எங்கேயோ இருக்காங்க. அதாவது இந்த பாடல் மட்டும் தான் அவர் லைட்டிக்கிட்டே இருக்கார். அனுசரணையா வாசிச்சு இந்த டீம் ஒர்க்க பலப்படுத்தி இருக்கார். திருப்பூர் தேர்ந்திருக்கார் அருண் கிருஷ்ணன். ஆமாமா. இப்ப நிறைய பேர் சான்ஸ்கிரிட் படிக்கிறது நம்ம எல்லாம் விட்டுட்டோம். நிறைய பேர் நம்ம குழந்தைகளுக்கு சான்ஸ்கிரிட் படிக்கல, பிரெஞ்சு படிக்க வைக்கணும். மற்ற நேரம் நம்ம ஒரு வைசியா மாதிரி ஆயிட்டோம். பிராமணங்கிறவங்க வைசியால மாதிரி வியாபாரம், பணம், சம்பாத்தியம் தான் போயிட்டு இருக்கோம். இந்த காலத்துல பாருலாம் சத்சங்கத்துல இணைந்து அதெல்லாம் முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம் சொல்லிட்டு ஐடி ஃபீல்ட்ல இருந்தாங்க. நேற்று எல்லாருமே ஐடி ஃபீல்ட்ல உள்ளவா நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனா சனியாயிருச்சுன்னா ஆத்துல ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது, பதிலி கொடுத்தேன். அந்த மாதிரி இருக்கவா ஸ்ரேயஸா இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஈடுபடுதா. அப்பேற்பட்டவருடைய அந்த நிகழ்ச்சிகள் தான் இன்றைக்கு இந்த ராமர் மடத்தில் நடக்கணுன்றதுக்கு அவன் தாள் வழங்கிட்டு இப்பேற்பட்ட நிகழ்ச்சியை நமக்கு வழங்கி இறைவனுடைய பாதார விந்தங்களோடு நாம் ஐக்கியமாவதற்கான வழிமுறைகளை காட்டி இன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த அண்ணா கணபதி அண்ணாவுடைய குழுவினருக்கு நமது சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் உங்களுடைய கரகோஷத்தின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய நமஸ்காரங்களுடைய பாதங்களை சமர்ப்பித்து இவர்கள் பல வருடங்களுக்கு வந்திருந்து எங்களை இன்னும் நல்வழி காட்ட வேண்டும், நல்ல விஷயங்களை நிறைய சொல்ல வேண்டும், நிறைய பேரை இன்னும் அந்த சத்சங்கத்துல இணைக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாக வைத்து அனுதினமும் எங்களுடைய கிருஷ்ணாபுரம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். எங்களுடைய ராமர் உங்களுடைய கருணை கொண்டு எங்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு நீங்கள் எல்லாம் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி கமிட்டிக்கும் நன்றி தெரிவித்து கிராம மக்களுக்கு நன்றி தெரிவித்து அடுத்தபடியாக இந்த முகூர்த்தக்காய் ஏலம்னு அதுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. நமக்கு சொன்னாதான் புரியுதுங்கிறதுனால அதை சொல்றோம். இந்த முகூர்த்தக்காய் பரிபூர்ண பணம். அந்த பரிபூர்ண பணம் இப்ப எவ்வளவோ இச்சைகள் இருக்கு. ஆனா அந்த வயது கிடந்து திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய வயது உடனே ஆகணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அது இறைவனால்தான் அது அருள முடியும். நல்ல குழந்தைகளா இருக்கு, ஜாதகம் அமைய மாட்டேங்கிறது, அதுகளாவது போய் தேடிக்க மாட்டேங்கிறது, அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேட்கறது. அப்பேற்பட்ட நல்ல குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நிலைமை ஏற்படுத்த வேண்டும். படிச்சுட்டு இருக்கு, பாஸ் பண்ணணும். அவ பிறகு ஜாதியின் அடிப்படையில் இப்ப வேலையெல்லாம் கிடைக்கிறது துர்லபமா இருக்கு. நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய ஆசாபாசங்கள்ல அவசியமா உலகத்துல வாழ்வதற்கு ஒரு வழியாக அது இருக்கின்றது. அப்பேற்பட்ட வழிகளை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வழிகளை தான் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து இந்த முகூர்த்த பரிபூர்ண பலம் கிடைத்து முகூர்த்தக்காய் ஏலத்தில் எடுத்து உங்களுக்கு அடுத்த வருடம் வரும்பொழுது அந்த மனதில் நீங்க எண்ணியது எண்ணியாங்கு ஏற்பட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இப்பொழுது முகூர்த்தக்காயை ஏலம் எடுக்க என சகோதரர் கணேசன் அவர்களை இங்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த முகூர்த்தக்காய் ஏலம்னா சொன்னா யார் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் அடுத்த வருடத்திற்குள்ள நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நடந்துட்டே இருக்கு. அந்த இது கண்கூட பலன். ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல, திருச்சியிலிருந்து வந்திருந்தா அவ 4-5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு 65 பவுன் நகைய ஒரு கல்யாணத்துக்காக அவன் நண்பர்கிட்ட கொடுத்துட்டா. அந்த நகைய அவ திருப்பியே கொடுக்கல. 4-5 வருஷம் கழிச்சு இங்க நம்ம ராமநவமிக்கு வந்திருந்த போது யாரோ நம்ம அக்ராண்ட்ல இருந்து அழிச்சு வந்திருந்தா அவ யார்கிட்டையும் சொல்லல. அந்த விஷயத்த சொல்லாமையே ஏலம் எடுத்துட்டான். சாயந்தரம் 4:30 மணி போல அவளுக்கு ஒரு போன் அன்னைக்கு இந்த மாதிரி உங்க நகைய நாங்க ரெடியா வச்சிருக்கோம், வாங்கிக்கோங்க சொல்லி. தத்ரூபமா நடந்த நிகழ்வு இது. இது மாதிரி நிறைய கல்யாணங்களுக்கு வேண்டிட்டு குழந்தைகளுக்காக வேண்டிட்டு எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. இத அந்த மங்களகரமான அந்த ஏல நிகழ்வுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அந்த இதை தம்பி பூர்ணப்படுத்து. கமிட்டியின் மதிப்பு 101. 5001. 5001 லட்சுமி நாராயணன்.
10,001 பாலசுப்ரமணியர், 10,001 ஒரு தரம் பாலசுப்ரமணியர், தஞ்சாவூர் பாலசுப்ரமணியர் 10,001 ஒரு தரம் 10,000. அதாவது இந்த நிகழ்ச்சி இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. சீதா கல்யாணம் நடந்துருந்து இப்ப எல்லாம் நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு சீதா கல்யாணத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும், அந்த மனசுல வச்சுங்க. இந்த சன்னதியில எடுக்கிறது தான் முக்கியம். தவிர சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம், வெங்கடேச கல்யாணங்கள்லாம் கிடையாது. ஆகையினால நல்ல முறையில வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. அங்க யாரு கை தூக்குறது என்ன? கொஞ்சம் தெரிஞ்சுங்க. சொல்லுங்க, என்ன எவ்வளவு கேக்குற? நம்பர் சொல்லுங்க. அப்பா அங்க இருக்கவா கேட்டு சொல்லுங்கப்பா. 11. 11 ரவி, தம்பிக்கோட்டை ரவின்னாவா? தம்பிக்கோட்டை சுந்தரேசன் புள்ள ரவி 11,000 ஒரு ட்ரிப் ஒரு தரம். ரவி 11,000 ஒரு தரம். ரவி 11,000 இரண்டாம் தரம். 12,000 பாலசுப்ரமணியர் ஒரு தரம். 12,000 பாலசுப்ரமணியர் ஒரு தரம். 12,000 பாலசுப்ரமணியர் இரண்டாம் தரம். 13 சுந்தரேசன்னா பையன் ரவி ஒரு தரம். 13 சுந்தரேசன்னா பையன் ரவி ஒரு தரம். ரவி அண்ணா 13 ஒரு தரம். இரண்டாம் தரம் 13,000 ரவி. 14 பாலசுப்ரமணியர் ஒரு தரம். 14 பாலசுப்ரமணியர் ஒரு தரம். 14 பாலசுப்ரமணியர் இரண்டாம் தரம். 20. யாரு? புவனாலட்சுமி பட்டுக்கோட்டை 20,000 ஒரு தரம். மணிமாமா பொண்ணு முத்துப்பேட்டை ஒரு தரம். 20,000 ஒரு தரம். யாரு? ரவி அண்ணா 21 ஒரு தரம். 21 ஒரு தரம். 21 இரண்டாம் தரம். தம்பிக்கோட்டை சுந்தரேசன்னா பையன் ரவி 21,000 இரண்டாம் தரம். 22,000 பாலசுப்ரமணியர் ஒரு தரம். 22 பாலசுப்ரமணியர் ஒரு தரம். 22 பாலசுப்ரமணியர் இரண்டாம் தரம். 25 புவனாலட்சுமி பட்டுக்கோட்டை 25 ஒரு தரம். புவனாலட்சுமி பட்டுக்கோட்டை 25 இரண்டாம் தரம். 25,000 ஒன்று சொல்லக்கூடாது. 25,100 பாலசுப்ரமணியர் ஒரு தரம். 25,100 பாலசுப்ரமணியர் ஒரு தரம். 25,100 பாலசுப்ரமணியர் இரண்டாம் தரம். 25,100 பாலசுப்ரமணியர் இரண்டாம் தரம். 25,100 பாலசுப்ரமணியர் மூன்றாம் தரம். அதை கொடுக்கல, எனக்கு கொடுத்ததெல்லாம் கொடுத்தாச்சு. இன்னொரு படம் எடுத்து கொடுப்பா. பகவத்கீதை செய்யறவானதான் மனசு. நீங்க வாங்கல. नक्षत्रम् कृत्तिकाः यज्ञामेवेनं देवतायामादाय ब्रह्मवर्चसी भवति ब्रह्मा एकनक्षत्राणां कृत्तिकाः शुद्धिमादत्ते मुख्य एव भवति रोचनो रोचमानसो कल्याणः Hare
ராம 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 ராம